ஆனால் கதிரேசனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட பொசசிவ்னஸ் மூலமாக கதிரேசன் கிட்ட தன் காதலை வெளிப்படுத்தினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தருவீங்க. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா, அவங்களோட காதலை எப்போ கதிரேசன்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம். அந்த தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். தனம் மற்றும் கதிரேசன் இவங்க 2 பேருமே தங்களோட காதலை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மாற்றி மாற்றி எப்போ சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கையை எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நாமெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், எப்படா ராதிகா வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்க, அப்போ தான் தனமும் கதிரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ராதிகா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற காதலை கண்டிப்பாக உணரவே மாட்டாங்க. ராதிகா இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு கதிரேசனை நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ண கண்டிப்பாக தனம் கதிரேசன் மேலே வச்சுருக்க காதலை வெளிப்படுத்த போகிறாங்க. இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. அப்படி என்ன சுச்சுவேஷன்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்தலாம், வாங்க பார்க்கலாம். ராதிகா அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ராதிகா கீழே விழுகும்போது கதிரேசன் பிடிச்சிருந்ததை ஒரு ஃபோட்டோ எடுத்து ரசிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் தனம் வர போகிறாங்க. என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. கேட்குற சமயத்தில் தான் தனம் ராதிகா கையில் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்க போகிறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே தனம் ஒரு சரியான கேள்வியை தான் கேட்க போகிறாங்க. ஒரு கல்யாணம் ஆனவரோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க போகிறாங்க. அதுக்கான பதிலாக ராதிகா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏன் மாமா ஃபோட்டோவை நான் வச்சுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் தனம் சொல்ல போகிறாங்க, உனக்கு மாமா தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் இன்னொருத்திக்கு புருஷன், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல தனம் கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் தான் நிற்க போகிறாங்க ராதிகா. ஆனால் ராதிகா மனசில் என்ன இருக்க போகுதுன்னா, இரு, இப்போ தான் உனக்கு மாமா சொந்தமாக இருக்காங்கன்னு நீ பேசுகிற, ஆனால் இனி கொஞ்ச நாள் கழித்து மாமா எனக்கு தான் சொந்தமாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் தனம் ராதிகா கையில் இருக்கிற ஃபோட்டோவை பிடிங்கி தூக்கி எறிய போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் கரெக்டாக என்ட்ரி ஆக போகிறாரு கதிரேசன். என்ட்ரி ஆனதுமே என்ன இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்க்க போகிறாரு. அதை பார்த்ததுமே ராதிகா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க போகிறாரு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்கும்போது தான் இந்த கேள்விக்கு ராதிகா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, அது மாமா சமையல் அறையில் போய் நான் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுருந்த சமயத்தில் தான் அங்கே பாம்பு இருந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சது, அதனால் கத்தி பயந்துட்டேன். அந்த நேரம் நாங்கள் கீழே விழுக போகும்போது நீங்கள் பிடிச்சிங்களா, அப்படியே ஃபோட்டோ கிளிக் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் தனம் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. சரி, நான் கீழே விழுகும்போது பிடிச்சது ஓகே, ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தனம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவை எடுத்து இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் தனம் தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற விதமாக கதிரேசன் கிட்ட ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா, ஏங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கணவனாயிட்டீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவ கற்பனையில் இன்னும் மிதந்துக்கிட்டு இருக்கா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க போகிறாங்க. இதுக்கு மேலே ராதிகா இங்கே இருந்தால் கண்டிப்பாக ராதிகா மனசு மாறவே மாறாது, அதனால் ராதிகாவை கூப்பிட்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போகிறாங்க. சரி, நான் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ராதிகாவை கூப்பிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கதிரேசன் ராதிகாவை விட போகிற சரியான தருணம் எதுனா, ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கதா அவங்க அப்பா சொல்லியிருந்தார்ல, அந்த சமயத்தில் தான் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விடுறாரு. அந்த தருணத்தில் கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ராதிகா, இனி இவ்வளோ தூரம் போயாச்சு, இனி இதுக்கு மீறி நம்ம அப்பா எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இந்த தடுத்தே ஆகணும்னா பிடிக்கலன்னு சொன்னாலும் அப்பா ஏற்றுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பூகம்பமாக கொண்டு வர போகிறாங்க இனிவர எபிசோடில். இதை எப்படி தனம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதான் இனிவர எபிசோடில் தெரிய போகுது. அப்படி என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, நான் கர்ப்பமாக இருக்கேன், என்னோட கர்ப்பத்துக்கு காரணம் இந்த கதிரேசன் தான். இந்த மாதிரி ராதிகா சொன்னதை கேட்டதுமே தனம் அதிர்ச்சி ஆகுறாங்க. தனம் மட்டும் இல்லைங்க, கதிரேசனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த தருணத்தில் ராதிகாவோட அப்பா கேட்குறாங்க, என்னம்மா ராதிகா சொல்கிற, ஏன்னா இப்படி சொல்கிற, இது நாள் வரைக்கும் நீ அங்கேருந்தே என் தங்கச்சி மையம் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் ராதிகா தன்னோட நடிப்பு திறமையை காமிக்கிறாங்க. அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
ஆமாப்பா, மாமா நல்லவருன்னு சொல்லித்தான் நான் அவர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்களையும் மீறி இந்த தப்பு நடந்துருச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நடிக்க போறாங்க. அந்த தருணத்துல எதுவுமே சொல்ல முடியாம வாயடைச்சு நிக்க போறாரு ராதிகாவோட அப்பா. ராதிகா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கத பார்த்த ராதிகாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. இதனால ராதிகாவோட அப்பா வாசிக்கிட்டு, என்னம்மா தங்கச்சி, என்ன நடக்குது இங்க? நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு வாசிகை கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி வாசிகையோட அன்னை கேட்டதுமே வாசிகை என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, அண்ணே இல்லைண்ணே, இப்படிலாம் நடக்கும்னு தெரியல, இப்போ சொல்கிறது உண்மையாக பொய்யானே என்னால் நம்பவே முடியலண்ணே, என் பையன் அப்படி கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாசிகை சொல்ல போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் வாசிகையோட அண்ணனானா ராதிகாவோட அப்பா என்ன செய்ய போகிறாங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாதுமா, என் பொண்ணு நிறைஞ்சிருக்க சபையில் எனக்கு இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன், அதுக்கு காரணம் உன் மகன்னு சொல்லிட்டான். அப்போ என்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா கேட்க போகிறாரு. இதை கேட்டதுமே வாசுகி திகச்சு நிற்க போகிறாங்க. என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பாட்ட கேட்க போகிறாங்க வாசுகி. என்னோட பொண்ணு வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன் மகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் நினச்சி தான் இவ்வளோ தூரம் பண்ணேன். ஆனால் அதையும் மீறி ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தனத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனால் இருந்தும் என்னோட பொண்ணு வாழ்க்கை இவனால் சீரழிஞ்சிச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக உன்னோட மகன் தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாரு. இந்த மாதிரி ராதிகாவோட அப்பா பேசுனதை கேட்டதுமே வாசுகி சரின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் தனா கண்டிப்பாக அதிர்ச்சியில் இருந்து இனி எப்படி வருவாங்க, அதுவும் இல்லாமல் ராதிகா சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் அப்படின்றத இவங்க தான் நிரூபிப்பாங்க அப்படின்னே நம்ம நம்பலாம். இனி வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது தனா எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இவங்க சமாளித்து கதிரேசனோட சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.